சென்னையில் விபத்தில் படுகாயமடைந்து மூளைச்சாவு ஏற்பட்ட இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. வியாசர்பாடி முல்லை நகரைச் சேர்ந்த செந்தில் கடந்த சனிக்கிழமை இரவு பைக்கில் சென்றபோது விபத்துக்குள்ளானார். முதலில் அரசு மருத்துவமனையிலும் பின்னர் தனியார் மருத்துவமனையிலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி செந்தில் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து செந்திலின் உடல் உறுப்புகளை அவருடைய குடும்பத்தினர் தானம் செய்துள்ளனர். செந்தில் என்ற பையன் என்னுடைய பைக்கில் ஸ்பிச்சர் போசலும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் ஜிஹெச் கிட்ட போனோம். அங்கே சரி பண்ணல. அதனால நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டோம். அங்கே 7 நாள் வச்சுருந்தாங்க. உடல் உறுப்பு நாங்கள் மூளை செயலிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால் நாங்கள் மக்களுக்கு யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு ஏழைங்களுக்கு அவனுடைய உடல் உறுப்பை எல்லாம் தானம் பண்ணிட்டோம். அதனால் எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாரும் அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்களுடைய உடல் உறுப்பை தானம் பண்ணால் 4 பேருக்கு நல்லா இருக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.